வெல்கம் டு எஸ்ஜேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவும் முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா மேண்டி ரோஸை பற்றி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேண்டி ரோஸே தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. ஸோ என்னது 2 வருஷம் ஆயிடுச்சானா WWE வெளியே வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ப முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஏன் போட்டிருக்காங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, NXT பற்றி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ராக்ஸின் பெரிஸ் பார்த்தீங்கன்னா NXT உமன் சாம்பியன் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க யாரை தோக்கடிச்சு NXT சாம்பியன் ஆனாங்கன்னா மேண்டி ரோஸை தோக்கடிச்சு தான் சாம்பியனாக ஜெயித்தாங்க. ஸோ அன்னையோட தான் பார்த்தீங்கன்னா மேண்டி ரோஸும் WWE விட்டு போயிட்டாங்க. ஸோ இதை தான் அவங்க 2 வருஷம் ஆனதை நினச்சி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டி ரோஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ராக்ஸின் பெரியா தோக்கடிக்கிறதுக்கு NXTயில் ஆள் இல்லை. ஸோ அசூர வளர்ச்சியில் போயிட்டுருக்குறாங்க ராக்ஸி பெரிஸ். அடுத்தபடியாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தி ஒயிட் சிக்ஸுக்கும் நம்ம ஜட்மெண்ட் டேக்குமான ஸ்டோரி லைனை பற்றி தான். ஸோ அதாவது நம்ம ஒயிட் சிக்ஸை பற்றி சொல்லலாம்னா WWE கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டீஸ் மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை விதைச்சி பார்த்தீங்கன்னா வர வச்சாங்க. பட் அந்த லெவலுக்கு ஒருத்தா இருந்துச்சாங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மிட்கார்ட் லெவலோட கேவலமாக போயிட்டுருக்கு ஒயிட் சிக்ஸ் அண்டு போர்டர்லெஸோட நிலைமை. ஸோ இந்த மாதிரி WWE புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி ரூமர் கிடைச்சிருக்குன்னா, ஸோ ஒயிட் சிக்ஸ் இதுக்கு அப்புறமா ஜட்மெண்ட் டே, அதாவது நம்மளுடைய ஃபின்பாலர் புதிய ஜட்மெண்ட் டே இருக்கலாம். ஸோ இந்த அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக இப்போ இந்த ஒயிட் சிக்ஸை ஒரு ஃபேஸ் ஸ்டைலில் காணிக்கிறாங்க. குறிப்பாக இந்த இவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட்ஸுக்கு துரோகம் அடிக்கிறாங்களோ ஸோ அவங்கள பழி வாங்குறதுக்கு இந்த ஒயிட் சிக்ஸ் கலாரங்கம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டோரி லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிமாண்டிக்காக எந்த லெவலுக்கு அவங்கள புக் பண்ணணும்னு சொல்லி WWE தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டே கூட நம்மளுடைய ஒயிட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்சஸை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் விசஸ் ரியர் ஃப்ளைக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக செத் ராலன்ஸ் விசஸ் CM பங்குக்கான மேட்சும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான ஸ்டோரியில் என்ன WWE மூவ் பண்ணுறாங்களா ப்ரோனா, ஸோ அங்கங்கே கிடைக்கிறப்பெல்லாம் போட்டு மொத்தம் செய்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இது பண்ணுறவங்க தான். ஸோ இந்த வகையில் நேற்று நடந்த நெட்ஃப்ளிக்ஸுக்கான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது. ஸோ அதில் எல்லாருக்குமான ஸ்டோரி லைன் பிட்வீன் கோடி ரோட்ஸ் அண்டு கெவின் ஓவன்ஸுக்கான ஸ்டோரி லைன், ரோமன் சோனுக்கும் சோலைக்குமான ஸ்டோரி லைன், நம்ம செத் ராலன்ஸுக்கும் CM பங்குக்கான ஸ்டோரி லைன். ஸோ இப்படி 3 பேருக்குமான ஒரு கான்ட்ரவர்சி சண்டைகளை பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் அந்த இதிலே நடந்துச்சு. ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் வீடியோ போட முடியல. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி அங்கங்கே கிடைக்கிற கிராப்பில் CM பங்குக்கும் செத் ராலன்ஸுக்குமான ஃபியூடை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் சோலா சிக்காவுக்கான மேட்சும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் அஃபிஷியலாக சொல்கிறது இது வந்து ட்ரைபிள் சீஃப் விசிஸ் ட்ரைபிள் சீஃப்கான மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அது வந்து அந்த ஊலாஃபாலாம் மேலேக்காண்டி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊலாஃபாலாவையும் ஸோ அவங்களோட பிளட் லைன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபியூடு பார்த்தீங்கன்னா அதோட முடியுது. என்ன கூட சொல்கிற பிளட் லைனோட ஃபியூடு ரெசல்மேனியா அதெல்லாம் முடியுதுன்னா, ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகி போதோ ஸோ அன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அன்னைக்கு நடக்கிற எல்லா மேட்சுக்கும் அந்த ரெசல்மேனியாவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ சோலோக்கும் ரோமனுக்கும் அந்த ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிற ஒரு மேட்சையும் அந்த ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மேட்ச் நடந்து முடியும். அதுக்கப்புறம் சோலைக்கும் ரோமனுக்கும் எந்த ஒரு பெரிய அதாவது சண்டை இருக்கும், பட் அதோட அந்த இவங்களுக்கான அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ மேபி நான் இதுக்கு முன்னே நிறைய அப்டேட் சொல்லியிருக்கேன். ராக் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோய்க்கு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு வேளை இதில் ரோமன் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா ஸோ ராக் விசஸ் ரோமன் அந்த ஃபியூட் டெவலப் ஆகும். மேபி ராக் சடனாக உள்ளே வந்து ரோமனை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலயமா அடுத்தது அந்த ஊலாஃபால மேட்சுக்கான
ஃபியூடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ரெசல்மேனியா மேட்ச்க்காண்டி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ்க்கும் சோலா சிக்கோவுக்குமான ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிற மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் தான் ஜெயிப்பார். அவரோட ஊலாஃபாலாவே எடுத்துருவார். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா ராக்கும் மேக்ஸிமம் அன்னைக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி அப்டேட் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இதனால் அவர் வருவார் அப்படின்னா அவர் சும்மா வந்து ப்ரோமோ பேசிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க சகோதரர்களே மேட்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டோரி லைன் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவரும் உள்ளே வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ரோமனை அட்டாக் பண்ணி போட்டு ஸோ இதுக்கான இவங்க 2 பேர்த்துக்குமான ஃபைனலி நம்ம ட்ரீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த ஸோ ட்ரீம் கண்டுட்டு இருந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரெசல்மேனியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஃபியூடை பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அந்த ஷோய்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லோகன் பாலம் பார்த்தீங்கன்னா நடக்கிற ப்ரீமியர் ஷோய்க்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வர போகிறாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லோகன் பாலே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மக்கள் விருப்பப்பட்டால் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம டபிள்யூடபிள்யூவில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற லோகன் பால் விசிஸ் யூஎஃப்சிலே மிகப்பெரிய சாம்பியனாக இருக்கிற கார்னர் மெக்ரேனர். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேட்ச் நடக்க போகுதா. ஸோ என்னன்னா நம்ம கார்னர் மெக்ரேனர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்வீட் பண்ணுறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காராம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு மேட்ச்சுக்கு ஸோ ஒரு எக்ஸிபிஷன் மேட்சாக. ஸோ எக்ஸிபிஷன் மேட்ச் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்கிரிப்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை ரியலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா அவர் சைன் பண்ணியிருக்காராம். ஸோ இதனால் நிறைய அதாவது யார் கூட கன்ஃபார்மாக அவர் ஃபைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியலை. ஸோ பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸோ கார்னர் கண்டிப்பாக மேட்ச்சில் ஃபைட் பண்ண போகிறாரு இந்தியாவில். ஸோ சைன் பண்ணிட்டேங்கிறத அவரே சொல்லிட்டாரு. ஸோ அவரோட ஆப்பனண்ட்டாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 90% பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகன் பால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யூஎஃப்சி ஏதாவது ரெகுலராக பார்ப்பீங்க, ஸோ இதில் ஏதாவது நீங்கள் அவ்வளோ பார்ப்பீங்கன்னா நீங்கள் கமலை தட்டி விடுங்க. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் ஸோ கொஞ்சம் விரிச்சு பேசலாம். ஸோ அடுத்தபடியாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய கெவின் நாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் அவர் பார்த்தீங்கன்னா நம்புகிறாரு நம்மளுடைய கேரியன் கிராஸ். ஸோ அவரோட நிலமையிலேருந்து அவர் சொல்கிறது என்னென்னா ஸோ கேரியன் கிராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவென்ட் பண்ணுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ரெடியாக தான் இருக்கிறான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவன் அதை அச்சீவ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேரியன் கிராஸ் இவர் நம்ம கெவின் நாஷ் நம்புகிறாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது நம்ம டபிள்யூடபிள்யூ வந்து சிஎம் பங்குக்கு நம்ம ரெசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு மேட்சை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இதே எந்த லெவலுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா இப்போ தான் செத் ராலின்ஸுக்கும் சிஎம் பங்குக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்காக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃபியூடு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கான மேட்ச் ஒரு ரெசல்மேனியா லெவலில் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் இவங்க என்ன மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு. ஸோ ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியவில்லை. டபிள்யூடபிள்யூ வந்து அதாவது ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ராவை நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொண்டு போகிறது வெறும் ஒரு இதை மாற்றுறதுக்கு ஒரு நெட்வொர்க்கை மாற்றுறதுக்கு மட்டும் இல்லை. ஸோ எங்களுக்கு நிறைய விதமான ப்ராஃபிட் வரலாம், மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய புது புது ரெஸ்லிங் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட ராவை கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ என்எக்ஸ்டி ஸ்மாக் டவுன் அதுக்கப்புறம் ராவுக்கான எல்லா விதமான ஒரு லோகோவையுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய இது இருக்குது நிறைய. இப்போ ஒரு நெட்வொர்க் மாறுதுங்கிறதுனால ஜான்சனா ராக்ல இருந்து பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் கூப்பிட்டு வராங்க. ஸோ மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஏரால பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய கேம் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் அவர் நம்மளுடைய அண்டர்டேக்கரை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு, ஏங்க அவரை நாங்கள் ரெசல்மேனியாக்கு கூட்டு வர்றதுக்கே நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதாவது ரெசல்மேனியா 40 டைமில் நான் வந்து அண்டர்டேக்கர்கிட்ட கேட்டேன். ஆனால் அண்டர்டேக்கர் சொன்னார், ஸோ நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ல, ஸோ அது மட்டும் இல்லை நான் சின்ன சின்ன ஏதாவது ஈவெண்ட்டுக்கு வந்தோம்னா ஸோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து அது ரெசல்மேனியா
ரெசல்மேனியாங்கிறது ஒரு 80,000 ஸோ அந்த அளவு 1,00,000 ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் எதுவும் கொமச்சு விட்றக்கூடாது ஸோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் சொன்னார். ஸோ நான் சொல்கிறத அண்டர்டேக்கர் அவ்வளோவா கேட்கல. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் ராக்கிட்ட தான் கேட்டேன். ஸோ ராக் அதுக்கப்புறம் ஸோ ராக்கு வந்து நம்ம அண்டர்டேக்கர்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னார். ஸோ ஒரு அண்டர்டேக்கர் அதாவது நம்ம ராக்கு சொன்னதை கேட்டு ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா வந்தார். ஸோ அதாவது நான் கூட்டு வரல, நம்ம ராக்கு சொன்னதுனால ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரெசல்மேனியாக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வந்திருந்தார். மற்றபடி ஸோ இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஃபேன்ஸ் மத்தியில் இப்போதைக்கு ஸோ நிறைய ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படல. ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்னா அவர் வர்றதுக்கு தயாராக தான் இருக்கிறாரு. ஆனால் சும்மா போய் நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர்டேக்கரை கூடுறது நல்லா இல்லை. ஸோ அவரும் வர்றதுக்கு விருப்பம் அவருக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அண்டர்டேக்கரோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஜாக்கெட் இருக்கு தெரியுமா, தொப்பி வச்சுட்டு டெட்மேன் அண்டர்டேக்கராக பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. 100% பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அவர் அந்த ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு இதுக்கு மேலே அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் நம்ம ரெசல்மேனியாலே பார்த்தோம்னா அவர் வந்து அந்த தொப்பி போட்டுட்டு ரொம்ப கூலான ஒரு ட்ரெஸ், பிளாக் ட்ரெஸ்ஸில் தான் வந்துருப்பார். ஸோ அவரோட டெட்மேன் அந்த ஜாக்கெட் அந்த தொப்பியை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்க மாட்டார். ஏன்னா ஸோ அவரு பார்த்தீங்கன்னா அதையே ரிட்டர்ன் பண்ணிட்டார், அப்படி ரிட்டர்ன்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்மளே பார்த்துப்போம் அந்த ரெசல்மேனியாலலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அதை கலத்தி வச்சுட்டு போனது. ஸோ ஹால் ஆஃப் ஃபேமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணி அவர் ரிட்டையர்ட் ஆக்கி விட்டாச்சு. ஸோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்டர்டேக்கர் ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ இதுக்கப்புறம் அண்டர்டேக்கரை வந்து நீங்கள் ரிங்கில் எதிர்பார்க்குறாதீங்க. ஸோ WWE ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் ரெசல்மேனியா, ராயல் ரம்பிள் இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்டுக்கு அண்டர்டேக்கர் வரது மாதிரி இருந்துச்சுன்னா தான் அண்டர்டேக்கர் இதுக்கப்புறம் வர போகிறாரு. ஸோ மற்றபடி அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர மாட்டார். ஸோ முக்கியமாக டெட்மேன் அண்டர்டேக்கரை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அது ரிட்டைர்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராக்கோட மகிமை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது ராக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் அவர் ரெசல்மேனியா 40 அவர் விளையாடின மேட்சை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரம் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நான் வந்து ட்ரைனிங் எடுத்தது தான். ஸோ நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸோ ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ராக்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 வயசுக்கு மேலே ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் அவர் ரெசல்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ எதுவும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஃபிசிக்கு வச்சுருந்தாரு, நல்லாவே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கான காரணம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் கேம்பில் ட்ரைனிங் எடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் இப்படியெல்லாம் சொல்லலான்னு அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னா அவர் ரொம்பவும் ரெஸ்லிங்கில் தேர்ந்தவர் தான். ஸோ இப்போ இந்த மூவிஸ்லேயும் பயங்கரமான பெரிய ஆள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பனாக சொன்னது பெரிய விஷயம். என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட அந்த ரெசல்மேனியா மேட்ச்காண்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா அவர் 8 to 9 வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்காக அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி தான் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமாகவே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், எந்த ஒரு லேகும் இல்லை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு ட்ரைனிங் தான். ஸோ ட்ரைனிங் கேம்பில் நம்ம ராக் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்திருக்காரு ஒரு 2 மாதத்துக்கு. இதை அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. நம்ம மெயின் ஈவெண்ட் நியூஸுக்கு வந்தாச்சு. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறான்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர். என்ன ப்ரோ நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி அப்போ இல்லையா? ஆனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டர் தான் அநேகமாக மெயின் ஈவெண்ட்டை பற்றி பேச போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ சம்பவங்கள் தெரிய வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சம்பவம் என்னென்னா நம்மளோட ஜிம் ராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் நம்மளுடைய இவரை பற்றி பேசியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரியலாக பேசலை, அந்த ஒரு ஸ்டோரியில் என்ன வச்சு தான் பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா நல்லா கேட்டுக்கோங்க, இது ஸ்டோரியில் என்ன. ஸோ என்னென்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டர் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். ஸோ கோவப்படுறது பார்த்தீங்கன்னா ஸோ அவன் உடலுக்கும் நல்லதில்லை, அவனோட ரெஸ்லிங் கெரியருக்கும் நல்லது கிடையாது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அது நாசம் ஆயிரும். ஸோ இதனால ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவன் கூட இருந்தோம்னா அவனோட கோவம்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஸோ அவனுக்கு நல்ல ஒரு அட்வொகேட்டாக, அதாவது நிறைய ஆலோசனைகள் சொல்லுவேன், இப்படியே செய், இப்படியே ரெசல்ட் பண்ணுன்னு நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அவனோட கோவத்தை நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பெரிய லெவலில் கண்டுக்கிடாண்டான். ஏன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் கேரக்டரோட வச்சு தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ட்ரூ மேக்கின்டருக்கு ஒரு அட்வொகேட்டாட்டு ஸோ எப்படி ஒரு பிராக் லெஸ்னருக்கு பால் ஹெய்மன் எப்படியோ ட்ரூ மேக்கின்டருக்கு ஜிம் ரோஸ் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே புரியும் ஏன் ட்ரூ மேக்கிங் டேரை நம்ம 2025 முழுக்க நம்ம வந்து ஒரு மெயின் ஈவெண்ட் லெவலுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ ரூமர் என்ன வந்திருக்குன்னா, ஸோ WWE வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ 2025 நம்மளோட ட்ரூ மேக்கிங் டேரை பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட்டாக தான் கொண்டு வரதுக்கு பிளான் போடுறாங்களாம். ஸோ மெயின் ஈவெண்ட்னா லேஸ்பட்ட காரியம் கிடையாது. நம்ம ரோமன் ரெயின்ஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மெக்கின்டையரை கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸோட கதை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படின்னு பொண்ணு பார்த்தோம்னா ரெசில்மேனியாவோட முடியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா இப்போவே பார்ட் டைமராக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் டைமர்னால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைடு ரெஸ்லராக ஒரு லோகன் பால் இந்த மாதிரி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பேருவார். பட் அவருக்கான மவுஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ ஒரு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னா அவனை ஒரு மெயின் லெவலுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த இடத்த பூர்த்தி செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மெக்கின்டையரை தான் இருக்க போகிறாரு. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான டீசர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா WWE பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரூ மெக்கின்டையர் இப்போ சாமி சேயன் ஸோ இந்த மாதிரி செத் ராலன்ஸ், அதாவது நம்ம ரோமனுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ ஸோ அவங்களெல்லாம் போட்டு பொலன்னு பழக்கிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸும் இதுக்கு மேலே பழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஸோ வரிசையாக பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மெக்கின்டையரை ஃபியூட் பண்ணுறாரு. கண்டிப்பாக ரெசல்மேனியா 41க்கு அப்புறம் ரோமனோட கதை எப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ராக்குக்கான கதை, இந்த பிளட் லைனுக்கான ஸ்டோரி லைன், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியாவோட முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போட்டு இழுப்பாங்களான்னு சொல்லி தெரில. ஸோ அப்படி பார்த்தாலும் ஒரு ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போ பெரிய ஹெட் ஆஃப் த டேபிள் இந்த 5 வருஷத்தில். ஸோ அவரு போனதுக்கு அப்புறமா அவராக பார்ட் டைமர். ஸோ ஆனால் ரெகுலராக ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட் லெவலுக்கு காணிக்கணும்னா அது ட்ரூ மெக்கின்டையர் தான் இப்போ WWE சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த லெவலுக்கு 2025 நம்ம ட்ரூ மெக்கின்டையரை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. பட் அதுக்கான அடித்தளத்தை போட்டாங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.